பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் எதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அத்தனை காயங்கள் பட வேண்டும், அவர் சிலுவையிலேயே நொறுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் உலக பிரசித்தி பெற்றதான ஒரு அதிகாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 800 வருஷங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த உலகத்திலே மேசியா எப்படியாக அவர் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாய் அவர் எழுதி வைத்ததான ஒரு அதிகாரம் இந்த அதிகாரம். இதில் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் மரணத்தின் மூலமாக நமக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி ஒரு 2 காரியங்களை குறித்து மட்டும் நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 5ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். அடுத்தபடியாக 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு செய்ததான ஒரு மிகப்பெரிய காரியங்களை இந்த இடத்துல வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு காயப்பட்டார், இயேசு நொறுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து அவர் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டார், தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். எதற்காக அவர் காயப்பட்டார், எதற்காக அவர் நொறுக்கப்பட்டார், எதற்காக அவர் ஆக்கினைக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனம் முடியும் பொழுது இப்படியாக முடிகிறது. அவருடைய தழும்புகளாலே உங்களையும் என்னையும் குணமாக்கும்படியாக, அவருடைய தழும்புகளாலே நம்மை குணமாக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காயப்பட்டார். இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை பாருங்க, எல்லாமே கடந்த காலத்திலேயோ நிகழ்காலத்திலேயோ, அதாவது நிகழ்காலத்திலே வருங்காலத்தில் இந்த வார்த்தை எழுதப்படலை, கடந்த காலத்தில் அது நடந்து முடிந்ததை போல இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவர் காயப்பட்டார், கடந்த காலம், நொறுக்கப்பட்டார், ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டார், இதெல்லாமே கடந்த காலம். ஆனால் அவருடைய வாழ்க்கை அந்த கால நேரத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை. அவருடைய காலத்திற்கு பின்பு 800 வருஷத்திற்கு பின்பு நடக்க போகிறதான ஒரு காரியத்தை இவர் எப்படி பார்க்கிறார் என்று பாருங்க. மேசியா காயப்பட்டார், மேசியா நொறுக்கப்பட்டார், மேசியா ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டார், தண்டனைக்குட்படுத்தப்பட்டார். எதற்காக சொன்னால் அவருடைய காயத்தினாலே நமக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக, நம்மை குணமாக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி அன்பானதையுடைய பிள்ளைகளே வார்த்தை சொல்லுகிறது. அன்பானதையுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் நம்முடைய எல்லா வியாதிகளிலிருந்தும் அவருடைய தழும்புகளால் குணமாக்கும்படியாக இயேசு காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் தண்டனைக்குட்படுத்தப்பட்டார். அன்பானதையுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற வியாதிகளை 39 பகுதிகளாக எல்லா வியாதிகளையும் பிரித்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 39 முறை அவர் வாரினால் அடிக்கப்பட்டார். அந்த 39 முறையும் அவருடைய முதுகுல மாத்திரம் உண்டான காயங்கள் 150 காயங்கள். அவருடைய முழு சரீரத்திலேயும் 5460 காயங்கள் உண்டானது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த காயங்கள் எல்லாம் எதற்காக சொன்னால் நம்முடைய வியாதிகள், நம்முடைய பலவீனங்கள் நம்மை விடுதலையாக்கும்படியாக. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் வழி தப்பி ஆடுகளைப் போல அவனவனுடைய பாதையிலே போனோம், கர்த்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்போ நம்முடைய வழிகளை 2வது ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவையில் மரிக்க வேண்டும் சொன்னால் நாம் எல்லோருமே வழி தப்பி போனோம், வழி தப்பி போன ஆடுகளைப் போல இருந்தோம். நம்முடைய கெட்ட வழிகளுக்குரிய தண்டனையை ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பலவீனங்களை குணப்படுத்தக்கூடியதான ஆக்கினையை இயேசு அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய கெட்ட தீய வழிகளுக்குரிய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். எதற்காக? முதலாவதாக நம்மை தம்முடைய காயத்தினால் குணமாக்கும்படியாக, 2வது நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்தும்படியாக, நம்மை தப்புவிக்கும்படியாக. நான் தீய வழியிலே போனால் அதற்கான தண்டனை நான் தான் அனுபவிக்க வேண்டும்.
ஆனால் எனக்குரிய தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டார், என்னை தப்புவித்தார். நம்முடைய வழிகளுக்குரிய தீய வழிகளுக்குரிய தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டும், ஆனால் இயேசு அதை அனுபவித்தார், நம்மை தப்புவித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குணப்படுத்தும்படியாக, நம்மை தப்புவிக்கும்படியாக இயேசு சிலுவையிலே மரித்தார். நமக்காக ஜீவனை கொடுத்த, நம்மை குணமாக்கும்படி ஜீவனை கொடுத்த, நம்மை தப்புவிக்கும்படி ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, ஆண்டவரே, எங்களை குணமாக்கும்படியாய் நீர் காயப்பட்டீர் ஐயா. ஆண்டவரே, எங்களை தப்புவிக்கும்படியாய் நீர் எல்லா அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு என்று நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே செய்த தியாகத்திற்கு ஆண்டவரே நாங்கள் என்ன செலுத்த முடியும் ஆண்டவரே? ஐயா, நாங்கள் முழு மனதோடு எங்கள் வாழ்க்கையை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ள நிலைத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய காயத்தினாலே, இயேசு நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.